கர்நாடகாவில் ஹம்பி ஹோட்டலில் செய்கிற ஒரு சட்னி ரெசிபியை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சட்னியை செஞ்சால் எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமாக புதினா, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து ஆறுனது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னியை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹம்பி சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, பொடி இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை